திமுக தலைமை செயற்குழு கூட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள நமது செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, திமுக செயற்குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? இந்த கூட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து சொல்லுங்க. திமுகவினுடைய தலைமை செயற்குழு கூட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. காலை 10:20 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டமானது தற்பொழுது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 89 வேட்பாளர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மற்றொரு விவாத பொருளாக இருந்தது மருத்துவ மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வாகும். ஆனால் தற்பொழுது நமக்குள்ள கிடைத்துள்ள செய்திகளை பார்த்தவரையில் இந்த நுழைவுத் தேர்வானது ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே இந்த செய்தியும் கருத்தில் கொண்டுதான் இந்த கூட்டத்தில் இது குறித்த விவாதமும் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே மருத்துவ நுழைவுத் தேர்வை தவிர இந்த கூட்டத்தில் முக்கிய விஷயமாக விவாதிக்கப்படும் பொருள் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் குறித்து தான் இருக்கும். குறிப்பாக தஞ்சாவூர், அரவக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் தேர்தல் இன்னும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடங்களில் தேர்தல் நடைபெறும் நேரத்தில் திமுகவினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக 27ஆம் தேதிக்குள்ள அரசியல் கட்சிகளுடன் பேசி ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்கு பணிந்து அந்த திமுகவுக்கு சாதகமான ஒரு முடிவை எடுக்குமா அல்லது அது இல்லாத பட்சத்தில் திமுக தலைவர் ஏற்கனவே தானே களத்தில் இறங்கி போராடுவேன் என்று கூறியிருந்தார். எனவே எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், சட்ட ரீதியாகவும் சரி, போராட்டங்கள் அறிவிப்பதும் சரி. எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் குறித்து முக்கியமான விஷயமாக தலைமை செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. சாரதா, இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது? செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு அதனைத் தொடர்ந்து அதே அரங்கிலேயே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் முக்கிய முடிவாக திமுக தற்பொழுது எதிர்க்கட்சியாக வலுவான எதிர்க்கட்சியாக சட்டப்பேரவையில் அமைய உள்ளது. திமுக கூட்டணிக்கு 98 இடங்கள் கிடைத்து பிரதான எதிர்க்கட்சியாக திமுக அமைய உள்ள நிலையில் திமுக தரப்பிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் யார் என்றும் திமுக சட்டமன்ற குழு துணைத் தலைவர் யார் என்றும் கொறடா யார் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அறிவிக்கப்படலாம் என்று பல தரப்பிலிருந்து எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. துணைத் தலைவராக துரைமுருகன் அவரும் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி சாரதா.